ஒருத்தரை கூட விடக்கூடாது. புடிச்சலாம். அத்தனை பேரையும் புடிச்சணும். புடிச்சலானா? தூக்கிடலாம். யோ வண்டியை வேகமா ஓட்டியா. ஒரு பையில விடாத. சரிண்ணா. எல்லாத்தையும் இப்படி போய் தண்ணி. வாடா. போங்க. போடா. அது போங்க. இப்படி. வாடா. ஓடுங்கடா. வந்துரு வராங்க வாங்க. இந்த பக்கம் ஏறா ஓடுங்க. நில்றா ஓடாத நில்றா. என்ன நீங்க மண்டைய சட்னி ஆக்கி ஜூஸ் வச்சு வாங்க போலாம். கடைசியில் இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். டேய் என்னடா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? டேய் வாடா போலாம். டேய் நில்லுடா. சரி எங்க இருந்தா இப்படி வேகமா ஓடி வரீங்க? மச்சான் பேசுறத பார்த்தா இவருக்கு எந்த விஷயமும் தெரியாது போல இருக்கு. ஒரு பொய்யை போட்டு விடுவோம். என்ன சொல்றேன்? சரிடா. டேய் கேள்வி கேட்டுட்டு இருக்க, அங்க என்னடா பேசிட்டு இருக்க? எங்க இருந்தா ஓடி வரீங்க? டேய் நம்ம எங்கடா போயிட்டு வந்தோம்? மச்சான் கேக்குறாருல, சொல்லுங்கடா. நாங்க சங்கரியை பார்த்துட்டு வரோம். இவனுக்கு வில்லங்கமான பசங்களாச்சே. சங்கரி வேற பார்த்துட்டு வரேன்னு சொல்றானுங்க. ஏதோ பச்சி சொல்லுது தப்பு நடக்குதுன்னு. சரி பசங்களை நைஸா பேசி கார்ல ஏற்றி விசாரிப்போம். சரிடா சங்கரிய பார்த்துட்டு வந்தீங்க. சரி எதுக்கா இப்படி ஓடி வரீங்க? ஹாஸ்டல் டைம் ஆயிடுச்சு அதான் வரோம். ஆமா அதுதான் வரோம். சரி வாங்க என் கார்லயே டிராப் பண்றேன். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நாங்க இப்படியே நடந்து போறோம். டேய் வாங்கடா. டேய் நில்லுங்கடா. டேய் சங்கரிய பார்க்க போயிட்டு வரீங்க. சங்கரியோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நடக்க விடலாமா? நான் அந்த வழியாக தான் போகிறேன். வாங்க அப்படியே ஹாஸ்டலில் இறக்கி விட்டு போகிறேன். ஏறுங்கடா காரில். ஏய் ஏறுங்கடா வண்டியில். நான் தான் சொல்கிறேன்ல ஏறுங்க. போலாமாடா? ஹலோ சொல்லுங்க டாக்டர் குணால். டாக்டர் மதன், சங்கரியோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை நீங்க எங்கேயா பார்த்தீங்களா? ஏன் எதுக்கு கேட்குறீங்க? அது நம்ம கிட்னி திருட போற விஷயம் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க குணால்? ஆமா தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, என்ன ஏன் வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி வீட்டில் வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க.
நான் அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆயிட்டான். அவங்க நேரம் போய் அர்ச்சனாட்டையும் பூமிக்காட்டையும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம பிளான் மொத்தமும் கோவிந்தா தான். இப்போ என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நேரில் வாங்க. அவனுங்க இப்போ என் கஸ்டடியில் என் காருக்குள்ளே தான் இருக்கானுங்க. என்கிட்ட இருந்து அவனுங்க தப்பிக்க முடியாது. அப்படியே மதன், சரி சரி, நீங்கள் இந்த பசங்களை அப்படியே நீங்கள் பிடிச்சி வைங்க. நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாங்க. வரேன். ஏய், முடிஞ்சா குதிங்கடா. ஏய், வாயை திறந்தீங்க பிச்சிருவான் பாத்துக்க. தெரியும்டா, இந்த மாதிரி ஏதாவது விலங்கம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நைஸா பேசி கார்ல ஏத்துனேன். எப்படி பூமிகா கிட்டயும் அர்ச்சனா கிட்டயும் போய் சொல்லுவீங்களா? இங்க இருந்து போனா தானடா போய் சொல்லுவீங்க. என்னடா கடைசியில் இந்த கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். ஆமாண்டா. இப்போ என்னடா பண்றது? புரியலடா. அர்ச்சனா, அந்த சோலையம்மா ருக்குமணி கிட்ட நான் நடுராத்திரி 12 மணிக்கு வருவேன், நீ என் கூட வந்துரு, அப்படி நீ வரலன்னா இபி போர்ட்ல நான் கையை விட்டு கரண்ட் சாக்கடிச்சு செத்து போயிருவேன்னு மிரட்டுறாங்க. அத நான் கேட்டது அப்படியே மாறையெல்லாம் போல தோணுச்சு. இல்ல என்ன தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ருக்குமணியை மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. பாவம், ருக்குமணி ரொம்ப பயந்து போயிருக்குது. ஒண்ணு இல்ல, இப்ப நீ சொல்லு அர்ச்சனா, நான் போய் அதை சோலையாம கழுத்தை பிடிச்சு தர நீங்க இழுத்துட்டு வரேன். வேண்டாம் மாமா, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஒரு செகண்ட் ஆகுது சோலையம்மா வெளில அனுப்புறதுக்கு. ருக்மிணிக்கு அவ மாமியாருக்கு பயப்படாம சமாளிக்கிற தைரியம் வரணும். அது வரத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா உட்கார் ருக்மிணி. அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ருக்மிணி. அக்கா, என் அத்தை சொல்லு. உங்க அத்தை அது அர்ச்சனா கண்டுபிடிக்கவே முடியாத இடத்துக்கு நம்ம நிம்மதியா போய் வாழலாம். இல்லைன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது. புரிஞ்சுதா? நல்லவரா இல்ல கெட்டவரா? நீ ஃபர்ஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா எப்படி தெரியுமா? ஐயர் இல்ல, தீனியே காணோம், புறா கூட தான் காணோம். கமிஷனரா வரல, அப்ப பிளம்பரா வந்திருக்கீங்க. இனிமே எல்லாம் அப்படிதான். வேற 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்றதுல தப்பே இல்லை. என்னப்பா சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன பண்ணுங்க. சொல்லு ருக்மிணி. உங்க அத்தை என்ன சொன்னாங்க? அது என்ன ருக்மிணி, எதுவும் பேசாம இப்படி பயந்து போயிருக்க? உங்க அத்தை மிரட்டினதை நினைச்சு. ருக்கு, உன் அத்தை போன்ல பேசி மிரட்டுச்சுல்ல, அதை பத்தி அர்ச்சனா சொல்லுது. அதை நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? உங்க அத்தையால இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அப்படியே உள்ள வந்தா உன்னால சமாளிக்க முடியாதா என்ன? இல்லக்கா, அது வந்து சமாளிக்க முடியுமா முடியாதா? சமாளிப்பேன்க்கா. இனிமே அத்தையை பார்த்து பயப்படாத. பூமிகா தெரியும்ல? தெரியும்க்கா. அன்னைக்கு கூட கொண்டைய சைட்ல போட்டுக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்களே, அவதான். அவளும் உன்ன மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி தான்.
மழைக்கு கூட ஸ்கூல்ல ஒதுங்காத பொண்ணு. சென்னைக்கு வரும்போது ₹1 கூட இல்லாம வந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் செய்யற அளவுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கிட்டா. இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சேர்மனா இருக்கா. ஒரு படிக்காத பொண்ணுக்கே இவ்வளவு தைரியமும் துணிச்சலும் இருக்கும்போது நீ படிச்ச பொண்ணு, அதுவும் பண வசதி இருக்கு, ஒன்ன சப்போர்ட் பண்ண நாங்க எல்லாரும் இருக்கோம். அப்புறம் எதுக்கு பயப்படுற? இவ்வளவு வசதி இருக்கும்போது நீ எப்படிலாம் இருக்கணும்? ஒரு சாதாரண சோலையம்மாக்கு போய் இப்படி பயப்படுற? போய் தூங்க போ. May I come in, sir? Yes. Good evening, sir. குட் ஈவினிங். யார் நீங்க? புதுசா இருக்கு. சார், நர்ஸா இன்னைக்கு தான் நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் சார். ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டா? எஸ் சார். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லையா? இன்ஜெக்ஷன் போட தெரியுமா? டாக்டருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஹெல்ப் பண்ணுவேன் சார். நீங்கள் எப்படியெல்லாம் வேலை பார்க்க சொல்கிறீங்களோ அப்படியெல்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன் சார். ஆமாம் சார், நீங்கள் எந்த நேரத்தில் எனக்கு டியூட்டி போட்டாலும் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் சார். வெரி குட். இப்படி தான் இருக்கணும். உங்கள் நேம் என்ன? என் பேர் வந்து சந்திரா சார். ஓ, என் பேர் சூர்யா, உங்கள் பேர் சந்திரா. வெரி குட் காம்பினேஷன். ஆமாம், எங்கே தங்கியிருக்கீங்க? மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஆனால் என் ஹஸ்பண்ட் இப்போ சஸ்பெண்டில் இருக்காரு. ஓ அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்போ நான் டிஸ்மிஸே பண்ணிடுறேன். நம்ம ரவுண்ட்ஸ் போகலாமா சார்? பேஷண்ட் எல்லாம் செக் பண்ணணும்ல? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க இங்கே வருவாங்க. இப்போ செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கு. என்ன ஒர்க் சார்? என்னம்மா நீ, இது கூட உனக்கு தெரியாதா? சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லை சார். இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் மாறிக்கோ. ஆமாம்மா, அப்படி இல்லைன்னா நீ இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய முடியாது. ஆமாம்மா, இப்படிதான் ஒரு பொண்ணு நான் ரொம்ப நல்லவன்னு என்கிட்ட அடம் பிடிச்சா. இப்போ அவள் எங்கே இருக்கா தெரியுமா? ஜெயிலில். நானே பேஷண்ட்டுக்கு டேப்லெட்டை மாற்றி கொடுத்து அவள் தான் மாற்றி கொடுத்தான்னு அவன் மேலே பழிய போட்டேன். இப்போ ஜெயிலில் கஷ்டப்படுறதுக்கு என் கூட சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. இப்போ நீ என் கூட ஃபார்ம் ஹவுஸ் வரையா இல்லை அவளை மாதிரி ஜெயிலுக்கு போறியா? ஃபார்ம் ஹவுஸுக்கே வரேன் சார். ஃபார்ம் ஹவுஸ்க்கா? ஆமாம் சார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் இல்லை, இது நான் சொல்கிற மாதிரி ஃபார்ம் ஹவுஸ். ஓ, ஒரு நிமிஷம் சார். நான் இந்த டாக்டர் தொழிலை புனிதமாக நினைக்கிறேன். அதனால் நீங்கள் போட்டிருக்கிற இந்த டாக்டர் கோட்டெல்லாம் இங்கே வச்சுட்டு வாங்க சார் போகலாம். ஓகே ஓகே, வெரி குட் கேர்ள். வாங்க. அடிக்காதீங்க சார். ஒரு டாக்டர் சார். பொறுக்கி மாதிரி நடந்திருக்க, நல்லா சும்மா விடக்கூடாது சார். விட்டுருங்க சார். ஏய் சார் விட்டுருங்க சார். தப்பு பண்ணுவியா? பண்ண மாட்டேன் சார். பண்ணுவியாடா? பண்ண மாட்டேன் சார். சார்
ஏண்டா புனிதமான டாக்டர் தொழில உன்ன மாதிரி ஆளுங்க கொச்சப்படுத்துறதுனாலதான் சமுதாயத்துல எல்லா டாக்டரையும் கேவலமா பாக்குற நிலைமை வந்துருச்சுடா. சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமே என் கூட வேலை செய்யற நர்ஸ் எல்லாரையும் என் சகோதரியா நினைக்கிறேன் சார். உன்னை மன்னிக்கிற பொறுப்பு என்கிட்ட இல்லடா. உன்ன மாதிரி ஆளுங்க என் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கூடாதுடா. சார் அப்படி எல்லாம் பண்றாதீங்க சார், ப்ளீஸ் சார். வாய மூடுடா. சார் சார் பூமிகா இங்க பாருமா, இந்த மாதிரி அயோக்கியன்களை நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு வச்சது பெரிய தப்புமா. இன்னைக்கு உன்கிட்ட தப்பா நடக்க பார்த்தவன் நாளைக்கு யாரையும் நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டாமா. இவனை உடனடியா டிஸ்மிஸ் பண்ணு. சார் 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 வேணாம் சார், இந்த ஒரு தடவை வேணா மன்னிச்சிருங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார், இனிமேல் தவறு பண்ண மாட்டேன் சார். அடச்சை, என் கண்ணு முன்னால நிக்காதடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. மேடம், நர்ஸு கட்டப்பில் வந்தனால தான் நீங்க தான் எம்டின்னு தெரியாம உங்ககிட்ட தவறா நடந்துக்கிட்டேன் மேடம். அப்ப நான் எம்டியா இல்லனா? இல்ல மேடம், சாரி மேடம், சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம், ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேடம், தயவு செஞ்சு என்ன டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்க மேடம். இது வெளியே தெரிஞ்சா அப்புறம் எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்காது மேடம். ப்ளீஸ் மேடம், எனக்கு வயசுக்கு இந்த பொண்ணு வேற இருக்கு மேடம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ரொம்ப கேவலமா போயிடும் மேடம். ப்ளீஸ் மேடம், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். இவ்ளோ பயப்படுற நீங்க எதுக்கு தப்பு பண்ணீங்க? வயசுக்கு வந்த பொண்ணு வச்சிருக்கீங்க, நீங்களே இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணலாமா? இதுவே உங்க வீட்ல இருக்கிற அக்காக்கோ தங்கச்சிக்கோ நடந்தா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க. அவளா அவளா இவள்தான் அவளா, எனக்குள் இருக்கும் உயிர்தான் இவளா. கனவில் வந்த தேவதை தானா, கண்கள் கண்ட தாரகை தானா, உயிரில் தீட்டிய ஓவியம் தானா, எந்தன் பாதி இவள் தானா. அடடா அடடா எனக்கென பிறந்தவளா. இதுவே உங்க வீட்ல இருக்கிற அக்காக்கோ தங்கச்சிக்கோ நடந்தா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க. இப்ப மட்டும் ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், உங்க கீழ வர்க் பண்றவங்களுக்கு இன்னொரு நியாயமா? என்னோட ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு குடும்பமா நினைக்கிறேன். அங்க வேலை செய்யறவங்கல்ல எத்தனையோ அம்மாக்கள் இருக்காங்க, அப்பாக்கள் இருக்காங்க, அண்ணனுங்க இருக்காங்க, தம்பிங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் வார்ட் பாயா இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம். ஆனா எல்லாரையும் நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸா தான் பாக்குறேன். ஆனா இதே ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற உங்களை மட்டும் ஏன் இப்படி கேவலமா பார்க்க வச்சீங்க? சொல்லுங்க. அதுவும் ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பண்ணலாமா? உங்களை நம்பி தானே ஒவ்வொருத்தரும் வேலைக்கு வராங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்ல எத்தனை பிரச்சனைகளை சமாளிக்கணும். வீட்ல இருக்கிற குழந்தைங்களையும் ஹஸ்பண்டையும் மிஸ் பண்ணிட்டு அவங்க கடமையை செய்ய இங்க வராங்க. அவங்க கிட்ட போய் நீங்க இப்படி தப்பா நடந்துக்கலாமா? சாரி மேடம், ரியலி சாரி மேடம். இனிமே இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன் மேடம். ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒவ்வொரு பொண்ணையும் என் சகோதரியை ஏத்துக்கிறேன் மேடம். தயவு செஞ்சு என்ன டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்க மேடம், மன்னிச்சிடுங்க மேடம். இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். கெட் அவுட். குட் டிசிஷன், குட். ஷோ சாலியம்மா, என்ன நீங்க நடந்துகிட்டே இருக்கீங்க? ஐயோ, போச்சு போச்சு. பாருங்க, மணி கூட 12 ஆயிடுச்சு. எப்ப நீங்க சொன்னதை செய்ய போறீங்க? ஆமா ரமாமணி, மணி 12 ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியாவது என் உசிரியே போனாலும் ருக்மணி என் குழந்தையும் இந்த வீட்ல இருந்து தூக்காம நான் போகவே மாட்டேன். கண்டிப்பா தூக்கி ஆகணும். ஹலோ மேடம், நீங்கள் சோலையம்மாவா? ஆமா, நீங்க யாரு? மேடம், நான் கால் டாக்ஸி டிரைவர் பேசுகிறேன். 12 மணிக்கு வண்டி புக் பண்ணியிருந்தீங்களே, வண்டி வந்துருச்சு மேடம். ஆமாம்மா, வண்டியை பக்கத்து வழியா சுத்தி வந்து பின்வாசல் வழியில நிப்பாட்டுங்க. சரிங்க மேடம், வந்துடுறேன் மேடம். எவ்வளவு நேரம் ஆனாலும் வந்துடுவேன். வெயிட் பண்ணுங்க என்ன? ஓகே மேடம். சரி.
ரமாமணி, நான் சொன்ன மாதிரியே வண்டி வந்துருச்சு. என் மருமகளையும் குழந்தையும் எப்படியாவது இங்க இருந்து வெளியில கொண்டு போயிடணும். அவ என்னடானா பொறுப்பில்லாம தூங்கிட்டு இருக்கா. விட மாட்டேன் ருக்மிணி, இனிமே இந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன். இருக்க விடவே கூடாது. நீங்க எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க. பயப்படாதீங்க. அங்க ஏதாவது பிரச்சனைனா உடனே மிஸ்ட் கால் கொடுங்க. ரோஜா கையிலே தான். ஆமாமா, என் கையில தான். சரியா? கிளம்புங்க. ஒரு நிமிஷம் இருங்க. யாரா இருக்காங்களா போய் பாரு. பாக்குறேன். அப்படியே இருங்க. சொல்லேம்மா. சரி, நான் பாத்துக்கிறேன். பத்ரம், ஜாக்கிரதை. யாரு? ஏய் ருக்மிணி, நான் தான் அத்தை வந்திருக்கேன். கதவை தர. கதவை திறக்க போறியா இல்லையா? ருக்கு, கதவை தர ருக்கு. சொன்ன மாதிரியே 12 மணிக்கு வந்துட்டாங்களே. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.